ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் நியூ வீடியோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேய் இருக்குதா இல்லையா, உண்மையிலே இருக்குதா, ஸோ வந்துட்டு அமானுஷ்யங்கள்லாம் உண்மையிலே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே வகையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட உண்மையாக நடக்கப்பட்ட உலகத்தில் நிகழ்ந்த உண்மை பேய் சம்பவங்கள், அமானுஷ்ய சம்பவங்கள் எல்லாமே நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே பேய் இருக்கப்பட்டது அப்படின்னு கருதப்பட்ட கிட்டத்தட்ட வந்து 5 சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ் தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த 5 சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு அது எந்த வகையில் இருக்குது, ஸோ எங்கே எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ், ஸோ பேய்கள் வந்துட்டு அதில் எந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது நம்ம கண்ணுக்குது, ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தொகுப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா நான் அருண், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் மற்றும் பேய் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் போடுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லாட்டும் திகிலான வீடியோக்கள் தான் மேக்ஸிமம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ வாங்க டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான கண்டென்ட், இன்றைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ என்னென்ன அமானுஷ்ய வீடியோக்கள் வந்திருக்கு, நம்ம கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக. உமன் கேப்சர் பேனரோமல் ஆக்டிவிட்டி இன் ஹெர் பெட்ரூம். ஸோ ஒரு உமன் பார்த்தீங்கன்னா பேனரோமல் ஆக்டிவிட்டி சம்திங் ஏதோ அப்நார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்குது பெட்ரூமில். ஸோ நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் எல்லாமே ஜாப்பனீஸ் பேய் சம்மந்தப்பட்ட, ஜாப்பனீஸ் நடந்தப்பட்டதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, செட் பண்ணலாம். பொண்ணு பெட்டில் படுக்க வரா. ஸோ ஜாப்பனீஸ், அதனால தான் அந்த பொண்ணு 24 தூங்குது. இங்கேருந்து எந்திக்குது அந்த பொண்ணு, தெரியல. அதை பொண்ணு யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்கப்பா. தெரியுதா அந்த ஷேடோ வந்துட்டு அந்த செவத்துக்குள்ளே வருது, தெரியுதா ஷேடோ? ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அந்த ஷேடோ அப்படி செவத்துக்குள்ள இருந்துச்சு. லாஸ்ட்டாக யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த பின்னாடி வாய்ஸ் போட்டோம்னா வந்துட்டு அந்த சவுண்ட்லாம் கேட்கும். பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இருங்க, இன்னும் அந்த வீடியோ கிளிப் இருக்கு போல், பார்க்கலாம். அப்படியே ப்ளே ஆகுது. அந்த ஷேடோ தான் நமக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு ஷேடோ? ரைட்டில் பாருங்கள், நான் மவுஸ் மார்க் பண்ணுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு ஷேடோ? அப்படியே ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் நான் போட்டுடலாம், பட் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு மியூசிக் கட் பண்ணிட்டு நான் வேறு மியூசிக் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம டேரெக்டாக செகண்ட் கோஸ்ட் கார் டியூரிங் ரேடியேஷன் டெஸ்டிங் டனல் ஆஃப். ஓகே, ரேடியேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ என்டிடியில் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போது டனல் கோஸ்ட் இருக்குங்கிறாங்க. பார்க்கலாம், மேக்ஸிமம் கோஸ்ட் கேமராலையும் தெரியுன்னு இருக்காங்க. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு வயசானவர் ஏதோ பில்டிங்கில் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. மேபி அந்த கோஸ்ட்டு உண்மையாக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த டனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இறந்தவர் பேயாக வந்துட்டு அந்த ஏரியாவை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது டனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு உருவம் அழகாக க்ளீனாக தெரிஞ்சுது. ஸோ சேம் டைம் இருக்குது, நான் பேக் போயிட்டு பார்க்கலாம். ஸோ நான் பாருங்கள், நான் ஹவுஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ க்ளீனாக ஒரு பாடி கெட்டப்பு, ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணும்போது நமக்கு தெரியுது வந்துட்டு ஒரு டனலில் ஒர்க் பண்ண மாதிரி தான் சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு மேபி அந்த உண்மையான ஆவியாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த டனல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இறந்தவரை கூட இருக்குது வாய்ப்பு இருக்குது. வாங்க டேரெக்டாக அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இதுவே ஜாப்பனீஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க பண்ணுங்க.
ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை இப்போ பாக்ஸ் போடுறாங்க காலில். ஏங்க நோட் பண்ணுங்க ரைட்டில். இது நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன்ப்பா. இருங்க, நான் ஏதோ ஷேடோன்னு விட்டுட்டேன். இருங்க, வீடியோ ஸ்டார்ட் தெரியுதா உங்களுக்கு? வீடியோ ஸ்டார்டிங்கில் இருங்க, ரைட் சைடில் பாருங்கள், டார்க் கருப்பு கலரில். ஆக்சுவலி இது வந்துட்டு இது வந்து பிளாக் ஷேடோ மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் கோஸ்ட் இல்லை. ஆக்சுவலி இதில் கேப்சர் ஆனது இதெல்லாம் பாருங்கள், கரெக்டாக கம்பிக்கு பின்னாடிலாம் வந்து தெரியுது. ஸோ இங்கே 2 பொண்ணுங்க இருந்து சாக்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க காலுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்பிக்கு பின்னாடி அந்த பேய் உருவம் தெரியுது. ஸோ அதை தான் நமக்கு வந்து ஜூம் போய் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை தான் ஜூம் போய் காமிச்சிருக்காங்க. ஸோ இது 3வது ஒரு விஷயம். ஸோ நமக்கு கிடைச்ச கோஸ்ட் எபிசோடில் இது வந்துட்டு 3வது வீடியோ கிளிப்பு. ஸோ உண்மையான கோஸ்ட் இது ஜாப்பனீஸ் நடந்திருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே ஜப்பானில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் தெரியும், உங்களுக்கு உண்மையே கோஸ்ட் சம்பவம் ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு மறக்காமல் அந்த கதையை வந்து ஸ்டோரியை வாய்ஸாக கொடுங்க. ஸோ இது வந்துட்டு அடுத்த ஒரு விஷயம். ஏய் என்னையா நடக்குது? ஏய் நீங்கள் நோட் பண்ணீங்களா அதை? பார்ப்பா. ஸோ கைஸ், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பேப்பர் விழுது, சேர் தானாக நகருது, இந்த பொண்ணு மட்டும் தானா யாரோ காலை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பட் அங்கே யாருமே உருவம் கேப்சர் ஆகலை கேமராவில். ஆஃபீஸில் வந்துட்டு கோஸ்ட் இருந்த ஃபுட்டேஜ் தெரியுது அவங்களுக்கு. யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்களோட ரைட் சைடு காலை. பட் எதுவுமே கேப்சர் ஆகலை. வா பயங்கரமாக இருக்குதுங்க ஒவ்வொரு ஃபுட்டேஜும். ஏதோ லிஃப்ட் மாதிரி தெரியுது. கோஸ்ட் இன் எலிவேட்டர். ஓகே ஜப்பான். ஏய் வெயிட், மேலே அந்த ஃபர்ஸ்ட் கேமராவில் பாருங்கள். இவங்க 4th கேமரா எலிவேட்டரு, ஃபர்ஸ்ட் கேமரா ஏதோ மூவ் ஆகுது தெரியுமா? வருமா? வருமா வராதா? பக்கம் இருக்கு. ஏன் அப்பா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேமராவில் போனால் அவனுக்கு பின்னாடியே நின்றுருக்குதுங்க பூவா. அதாவது ஃபர்ஸ்ட் கேமராவில் மூவ் ஆனது எப்படி உள்ளே வந்துச்சுன்னே தெரில. பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், அவனுக்கு முன்னாடியே இருந்துட்டு இருந்துச்சு, அவனுக்கு பின்னாடியே இருந்துட்டு இருந்துச்சு, பார்த்துருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய உண்மையாக கிடைக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் அமானுஷ கதைகள் இல்லை அமானுஷ சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருந்தாங்களோ ஸோ அதை வாய்ஸ் நோட்டாக எடுத்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணி வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா விஷயமும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு ஏதாச்சும் டெய்லி இல்லாட்டி வீக்லி 3 வீடியோஸ் நான் அமானுஷ சம்மந்தப்பட்டது போடுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணி ஆல் பண்ணி லைக் மட்டும் பண்ணி வச்சுருந்தாலே போதும், நான் போகிற வீடியோ உங்களுக்கு சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அண்ட் லவ் யூ ஸோ மச். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு திகில் சம்பவத்தில் வந்து மீட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இன்றைக்கி உள்ள ஃபுட்டேஜில் எது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, எது ரொம்ப உங்களை வந்துட்டு பயமுறுத்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பண்ணிடலாம். பை பாய்.